இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆசை அப்படின்ற ஒரு வார்த்தையை தாயுமான சுவாமிகள் ஒரு பாடலில் எடுத்தாள்றாரு. பல இடங்களில் சொல்கிறாரு. நாம் ஒரு பாடலை இப்போ எடுத்துக்கிறோம். ஆசை எனும் பெருங்காற்றோடு இலவம் பஞ்சனவும் மனது அலையும் காலம் மோசம் வரும். இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முத்திக்கான நேசமும் நல் வாசமும் போய் புலனாய் இல் கொடுமை பற்றி நிற்பர். அந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே, நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் எவ்வளோ பாவமாக சொல்கிறார் பாருங்கள். ஆசை எனும் பெரும் காற்றோடு இலவம் பஞ்சனவும் மனது அலைப்பாயும் காலம் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல எல்லாத்துக்கும் இவர் காரணமாக இருக்கிறவர் நம்ம மனசு தான். அவர் படுத்துகிற பாடு தான் மனுஷால எல்லாரையும் ஒவ்வொரு வகையில் ஒரு விதமாக ஆட்டி படைக்கும். ஒருத்தர் பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்காது, ஒருத்தர் துன்பம் இன்னொருத்தருக்கு இருக்காது, ஒருத்தர் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு இருக்காது. எல்லாமே வேறு வேறு, ஒவ்வொருத்தருக்கும் வேறு. அதே மாதிரி இந்த ஆசை பூண்ட அந்த மனசு இருக்கே, அதானா எல்லாருக்கும் ஒன்று. விஷயங்கள் வேறு, அந்த முறை வேறு, அவங்க படுற துன்பங்கள் தான் வேறு. ஆனால் இந்த ஆசைப்படுத்துகிற பாடு எல்லாருக்கும் ஒன்றே தான். அது எப்படி இருக்குதான் சொல்கிறாரு. ஆசை எனும் பெருங்காற்றோடு இலவம் பஞ்சனவும் மனது அலைப்பாயும் காலம் அலையும் காலம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வேகமாக காற்றடிக்குது, பெருங்காற்றுன்னு சொல்கிறார். வெறும் காற்றில் பெரும் காற்று. பெரும் காற்றில் சுத்தமாக மரத்தில், இலவ மரத்தில் காய் பழுத்து காஞ்சிருக்கும். இலவு காத்த கிளின்னே ஒரு வார்த்தை உண்டு. அது ஏதோ ஒரு பழம் போல் இருக்குது, நம்ம கடிக்கலாம் சாப்பிட்லான்னு கிளி காத்துக்கிட்டு இருந்தால் காய் வெடித்து பஞ்சு பறந்துடும், பழத்தை சாப்பிட முடியாது. கிளிகளுக்கு பழத்தோட கொட்டைகள் ரொம்ப வேண்டிய உணவு. ஆனால் இலவம் பஞ்சை கண்ட கிளியானது ஏமாந்து தானே போகும். அது பழுக்கும், நம்ம சாப்பிட்லான்ற அதோட கனவு இல்லாமல் போயிடுது இல்லையா. அதனால் இலவு காற்றை கிளி போல அப்படின்னு ஏமாந்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இலவம் பஞ்சு என்ன செய்யும், மரத்தில் அழகாக காய்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும். எல்லா மரத்துலேயும் எல்லா காயும் வர்ற மாதிரி பூவாகி பிஞ்சாகி காயாகி முத்தி வரும். முத்தி வரும்பொழுது பழுக்காது. அதுதான் இலவம் பஞ்சில் இருக்கிற பெரிய ஒரு சிறப்பு. அப்படியே காஞ்சி மேல் ஓடுகள்லாம் பொன்னிறமாக போய் காஞ்சி போயிடும், பழுக்காது, பச்சையாக இருக்கும். அப்படியே அது முதிரும் காலத்தில் ஓடு காஞ்சி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யும், மற்ற கனிகள் கனிஞ்ச பிறகு அதை விட்டு அதாவது அந்த காம்பு பகுதியிலேருந்து விடுபட்டு கனிகள் கீழே விழும். ஆனால் இலவம் பஞ்சு என்ன செய்யும், காம்பு விடுபடாது, அந்த காய் அங்கேயே வெடிக்கும். வெடித்து உள்ளே இருக்கிற அந்த பஞ்சானது ரொம்ப மென்மையானது, வெயிட்லெஸ். அந்த பஞ்சு என்ன செய்யும், பறக்கும். காற்று சாதா காற்றுலேயே பறக்கும். இந்த எருக்கு விதைகள் அதே மாதிரியே பறக்கும். அதே மாதிரி இந்த இலவம் பஞ்சு பறக்கும். கனமில்லாத பொருள் காற்றோடு பறக்கும். அது எதுக்கு, தன்னோட விதை பரவுதலுக்காக இயற்கை அந்த மரத்துக்கு கொடுத்த கொடை. அந்த விதைகள்லாம் எங்கெங்கேயோ போய்விடும், எப்படியோ முளைக்கும். அதனால் இந்த பஞ்சு என்ன செய்யும், அதை விட்டு இதை விட்டு காய விட்டு விதையை விட்டு பறக்கும். பறந்து போகிறது இந்த திசையில் போகும், இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. வெறுமையே கணிக்க முடியாது. பெருங்காற்றில் கணிக்க முடியுமா? அந்த மாதிரி இந்த மனசு அவஸ்தைப்படும். எப்போ ஒரு உள்ள ஆசை வந்துடுதோ, அந்த இலவம் பஞ்சு காற்றோடு எப்படி போதோ தாறுமாறாக போகும். இப்போ இந்த திசையில் போகும், காற்றடிக்கிற திசையில் திரும்பும், கீழே உழற மாதிரி வரும், திரும்ப மேலே போகும்.
அதை வேடிக்கை பார்க்குறதே ஒரு தனி வேடிக்கை தான். ஆனால் அந்த இலவம் பஞ்சு போல மனசு அலையிற அந்த காலம், மனசில் ஆசை பூந்துட்டா நம்ம மனசு வெளியில் எங்கேயும் தெரியாது. அவங்கவுங்க இன்டர்னலாக நடக்கிற ஒரு விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது. அதோட செயல்பாடுகள் தான் தெரியும். இந்த மனசோட அந்த ஆட்டமும் கூத்தும் சிந்தனையும் யாருக்கும் தெரியாது. அதுலேயும் சில பேருக்கு இரவெல்லாம் தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுவாங்க. வெளியில் யாரை பார்த்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க. அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆசை புகுந்த மனசு உடையவங்களால் எக்காரணத்தை கொண்டு நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மனசு அலையும் காலம் மோசம் வரும். இதனால் பல துன்பங்கள் ஏற்படும். அதான் அவங்க அடுத்தவங்களோட அன்பாக பழக முடியலையே, அப்போது கோவப்படுறாங்களே, அப்போ துன்பங்கள் வரத்தானே செய்யும். கோபத்துக்கு கட்டாயமாக துன்பப்படுத்துகிற குணம் இருக்குது. அப்போ மோசம் வரும், பல வகை துன்பங்கள் வரும். உற்றார் உறவினர் அந்த ஆசை நிறைவேறுற வரைக்கும் தாறுமாறாக செய்வாங்க, கோணமானான்னு செய்வாங்க. அவங்களுக்கு நிறைவேறணும், அது ஒன்று தான் தெரியும். மற்ற எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. அதனால் மோசம் வரும். இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து, இதுதான் பெரிய வேடிக்கை. மிகப்பெரிய கல்விமானாக கூட இருப்பாங்க. அவங்க மனசில் ஆசை பூந்தாலும், அவங்க கல்வி அறிவு இல்லாதவங்களாக இருந்தாலும், கல்வியில் மேம்பட்டவர்களாக இருந்தாலும், ஆசை பூந்து அலக்கழிக்கிற மனசு இதே அவஸ்தை தான் படும். அவங்க ரொம்ப கல்வியில் சிறந்தவர்கள், அதனால் அவங்க அப்படியே ஆசையை அடக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு கனவு கூட காண முடியாது. அவங்களுடைய ஆசைகளானது இன்னும் வேகம் அதிகமாக கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா, நிறைய கற்பனை பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய காற்றோடு பறக்கும் இலவம் பஞ்சு போல் ரொம்ப வேகம் பறந்தாலும் பறக்கலாம். அதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து, ஒருத்தருடைய கேள்வி ஞானம், கற்றலால் கிடைச்ச ஞானம் எல்லாம் தூர்ந்து போகும். ஒரு கிணறு தூர்ந்துடுதுன்னா என்ன, ஒரு இடம் தூர்ந்து இருக்குது அப்படின்னா அங்கே இருந்தது ஆழம், இப்போது மேலே எதையோ போட்டு மூடிட்டுருக்கு. அதுதான் தூர்ந்து போதல். அதுபோல் ஒரு கல்விமானுடைய கற்றல் ஞானமும் கேட்டல் ஞானமும் தூர்ந்து போகும். எதனால்? இந்த ஆசை உள்ளே புகுந்து மனம் அலையும் காலம். பெருங்காற்றோடு இலவம் பஞ்சனவும் மனது அலையும் காலம். அது அவங்களுக்கும் அதே தான். அந்த கற்றலும் கேட்டலும் தூர்ந்து போகும். முத்திக்கான நேசமும், முத்தி பற்றிய ஆசை அவங்களுக்கு வரவே வராது. நல் வாசமும் போய் அவங்களால அவங்களுடைய ஆசை நிறைவேறணும், அந்த நோக்கத்தில் இருப்பாங்க. நல்லவங்களோட சேரணும், நல்ல இடத்துல இருக்கணும், அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்கள இழுத்துக்கிட்டு இருக்கிறது ஆசை. அதனால் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்ணில் படாது. அது ஒன்றே குறிக்கோளாக இருப்பாங்க. ஆசை நிறைவேறணுன்ற குறிக்கோளோடு இருக்கிறப்போ நல்ல இடத்துல இருக்கோமா, நல்லவங்களோட பேசிகிட்டு இருக்கோமா, நல்ல விஷயங்களை பேசுகிறோமா, இருக்காது. அந்த ஆசை தொடர்பான செயல்களில் தான் அவங்க மனசு ஈடுபட்டிருக்கோம். அந்த நல் வாசமும் போய் புலன், அந்த ஐம்பொறிகள் புலன்கள் அது எந்த வழியில் இழுக்குதோ அந்த வழியில் போய் இல் கொடுமை பற்றி நிற்பர். இல்லாத கஷ்டமெல்லாம் பட்டு அவங்க பாவம் படாத அவஸ்தைப்படுவாங்க. அந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே, நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ. ஆசை இருந்துட்டா, நிராசைன்னா ஆசை நிராசை இல்லாமல் இருக்கணும், அப்போ தானே தெய்வம். ஆசை இல்லாமல் அலைதல் இல்லாமல் அமைதி எங்கே இருக்கோ அங்கே தான் இறைவனால் வர முடியும். அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் இறைவனால் வர முடியும். ஆசை வயப்பட்டவங்களுக்கு அன்பு இருக்காது, அவங்க செயல்பாடில் கூடுமாற வரை அறனும் இருக்காது. நிறைய பேர் வம்பில் மாட்டி நிறைய பேர் துன்பப்பட்டதை நானே பார்த்துருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அருமையான உத்தியோகத்தில் இருந்தவங்க ஆசை வயப்பட்டதும், சின்ன ஆசை வயப்பட்டு
அவங்களுடைய பதவி போய், வாழ்க்கை போய், பெருமை போய், எல்லாம் அழிஞ்சு அவங்க கஷ்டப்படுறத கண்ணால் பார்த்துருக்கேன். சின்ன ஆசையப்பட்டுட்டு இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்களே அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். அவங்களுடைய தொழிலில் சின்ன ஆசை, ஒரு சின்ன தவறு செய்தாங்க. ஆசை தவறு செய்ய தூண்டும். உன்னுடைய ஆசை நிறைவேறணும்னா இந்த தவறை செய் அப்படின்னு சொல்லும். அந்த தவறை செய்ய போய் அவங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டதை நிறைய கண்களால் பார்த்திருக்கிறேன். அவங்க படுற துன்பங்களை ஏன் யாரையோ சொல்லணும், நானே கூட சில ஆசைகள் வரும்பொழுது பின்னாடியே சில துன்பங்கள் அதனால் ஏற்படும். இதை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஆசையினால் துன்பம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய உபதேசம். அந்த ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பல இடங்களில் ஆசைகளை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு பாடலில் சொல்கிறாரு, அது ரொம்ப அருமையான பாடல். சொன்னாலும் கேட்பதில்லையே துறவாதி குணம், சொன்னாலும் கேட்பதில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல். அதில் ஆசையை சொல்கிறாரு, ஆசை பிசாசை துரத்து. இந்த ஆசைன்ற பிசாசு உள்ளே வந்துட்டுதுன்னா அந்த பேயாட்டம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு மரம் காற்றில் ஆடும்பொழுது என்ன சொல்லுவோம், பேயாட்டம் ஆடுது அப்படின்னுவோம். பேய் பிடிச்சவங்களுக்கு தன்னிலை இருக்காது. அதே மாதிரி இந்த ஆசை பிசாசு யார்கிட்ட போய் ஒட்டுச்சோ தன்னுடைய சுய அறிவு கொண்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. தாய்மான சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த கற்றலும் கேட்டலும் தூர்ந்து அப்படின்னு சொன்னார்லையே, அதுபோல் இந்த கற்றல் கேட்டல் எல்லாம் தூர்ந்து போகும். ஆசை பிசாசை துரத்து. அதனால் இந்த பிசாசை விரட்டி அடிச்சுட்டு ஐயனடியை அனுதினமும் நெஞ்சில் இருத்து. அந்த ஆசை பிசாசு ஒன்றை திரும்ப பிடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் விட்டுட்டு கேப் விட்டுறாத. அந்த ஆசை பிசாசு திரும்ப ஒட்டிக்கும், பிடிச்சிக்கும் ஒன்று. அதனால் ஆசை பிசாசை துரத்து, ஐயனடியை அனுதினமும் நெஞ்சில் இருத்து. இதுக்கு அடுத்ததாக பாச பகையை அறுத்து ஸ்ரீ ஓம் என்ற பஞ்சாட்சரத்தை நிறுத்து. இப்போ இந்த ஆசை பிசாசை விரட்டணுன்னா சாமியார்கிட்ட போக வேண்டாம், வேப்பலை கொத்து வேண்டாம், காசு செலவு வேண்டாம். சுலபமான வழி என்ன சொல்கிறார் இந்த பிசாசை விரட்டணுன்னா, ஐயனடியை அனுதினமும் நெஞ்சில் இருத்து. இந்த பாசன்ற பகையை விட்டுடு, அதை அறுத்து ஸ்ரீ ஓம் என்ற பஞ்சாட்சரம், சிவனுடைய திருநாமம் நம சிவாய பஞ்சாட்சரம். அந்த சிவாய நம அப்படின்ற 5 எழுத்து மந்திரத்தை மனசில் நிறுத்து. ஐயனுடைய திருவடிகளை மனசில் நிறுத்து. அப்போது இந்த ஆசை பிசாசு தானே போயிடும். இதுக்கு நீங்கள் வேறு எந்த பேய் பிசாசு ஓட்டுறவங்க கிட்ட போனாலும் வேலை ஆகாது. இறைவனுடைய திருநாமம் திருவடிகள் மட்டும்தான் இந்த ஆசை பிசாசை நம்மக்கிட்டேருந்து விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிகளோட பாடல் மிக அருமையான பாடல். ஆசை இல்லைன்னா மனுஷ வாழ்க்கையே இல்லை, இயக்கமே இல்லை. ஆசை அப்படின்றது ஒரு ரயிலை இழுக்கக்கூடிய என்ஜின் மாதிரி. அந்த என்ஜின் இழுத்தாதான் பின்னாடி இருக்கிற அத்தனை ரயில் பெட்டிகளும் நகரும். அதுபோல் ஆசைன்றது ஒரு மனுஷனுக்கு அளவோடு இருக்கணும். இந்த இல்வாழ்க்கையை நம்ம நல்வாழ்க்கையாக நடத்தணும் அப்படின்றது ஒரு ஆசை. இத்தனை பேரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு தேவையும் ஆசையும். அதுக்கான பொருள் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. சம்பாதிச்சதை அறவழியில் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை. அறவழியில் சம்பாதிச்சதை அறவழியில் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆசை. சின்ன சின்ன நல்ல ஆசைகள். இப்போது இவங்கெல்லாம் சொல்கிறது இதை பற்றிய ஆசைகள் அல்ல. பேராசை, தவறான ஆசைகள், தேவையற்ற ஆசைகள். அதை தான் மகான்கள் வேண்டாம், அதை தூக்கி எறி, அது ஒன்றை பாடாப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை தூக்கி எறின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் தூக்கி எறின்னு சொல்கிறாங்க. சுவாமிகள் அதை தூக்கி எறிகிற வைத்தியத்தையும் சொல்லியிருக்கார் பாருங்கள். ஒரு நோய்க்கு மருந்து சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இந்த ஆசை பிசாசை விரட்டுறதுக்குரிய மருந்தையும் சொல்லியிருக்கார்.
அப்படின்றதுனால இந்த பாடலை நம்ம தினம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசில் இருந்தோம் அந்த ஆசை பிசாசு தானே ஓடி போயிடும். ஆமாம், இன்னும் பல இடங்களில் ஆசையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எனக்கு தூண்டுதலாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து சந்திக்கலாம்.